கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மணப்பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து சீரு கொடுத்து அனுப்புவாங்க பார்த்துருக்கோம் நம்மள. போகிற இடத்துல என்னெல்லாம் தேவை அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் 2026 எழுதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இப்போ கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சாய்ஸ் ஸ்பெல்லிங் முடிய போகுது தமிழ்நாட்டில். தென் வந்து அடுத்தது வந்து சீட் அலாட்மெண்ட், ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து சீட் அலாட்மெண்ட்டு எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நிலமில் இருக்குது. இப்போ அடுத்தது நான் போய் எங்கே போகணும், ஹாஸ்டலில் போய் நான் படிக்க போகணும் அப்படின்றவங்களுக்கு அடுத்தது நம்ம எப்படி வந்து சீர்வரிசை கொடுத்து அனுப்புகிற மாதிரி குழந்தைக்கு எப்படிலாம் ரெடி பண்ணி வீட்டில் இருந்து அனுப்புகிறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னெல்லாம் நம்ம ஒரு பேரண்ட்டாக இருந்து ரெடி பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு விந்திராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் 2026 MBBS அண்ட் BDS காலேஜஸில் சீட் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரைட்டா? ஏன் கிடைச்சவங்க தானே இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகணும். ரைட். அப்படி நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோம், ஹாஸ்டல் ஸ்டூடெண்டாக இருந்தால் எசென்ஷியல் என்ன, வாட் ஷுட் யூ டேக் டு காலேஜ், என்னெல்லாம் நம்ம காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், ப்ராக்டிக்கல் பேக்கேஜிங் கைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம இது சொல்ல போகிறோம். இதில் டாக்குமெண்ட்ஸ் சிலதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும், சிலதெல்லாம் க்ளோத்ஸ் நம்மளுக்கு வேணும், தென் வந்து ஸ்டடி கிட் ரெடி பண்ணணும், கிளினிக்கல் கிட் ரெடி பண்ணணும், ஹைஜீனா சில விஷயங்களை நம்ம கேரி பண்ண வேண்டியது இருக்கும், ரூமில் என்னெல்லாம் தேவைப்படும், ஃபுட் என்ன தேவை இருக்குது, எமர்ஜென்சியில் என்னெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். கீப் திஸ் சேஃப். இந்த டாக்குமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பைசா பே பண்ணதுக்கப்புறம் காலேஜ் போகிறப்ப சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி நம்ம எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் நம்ம அங்கே சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? அந்தபடி பார்த்தோம்னா காலேஜ் அட்மிஷன் நம்ம வந்து ஃபீ பண்ணியிருப்போம் இல்லையா, ஆன்லைனில் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு ஃபீ பே பண்ணோம்ல, அதை ஒரு காப்பி, அலாட்மெண்ட் ஆர்டரும் காப்பி நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொன்றும் 6 காப்பி மினிமம் நீங்கள் வச்சுக்கணும். அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. தென் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வச்சிருப்பீங்களா, ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி. தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து கண்டிப்பா 8ல இருந்து ஒரு 12 போட்டோ வேணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் கூட ஒரு 4 வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து கேரி பண்ணிக்கிங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 செட் வரைக்கும் நீங்க ஜெராக்ஸ் வச்சிருந்தா ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இப்போ அப்ளிகபிள், தென் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவை எடுத்துக்கணும், ஹாஸ்டல் அட்மிஷன் டாக்குமெண்ட், தென் வந்து இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ், மல்டிபிள் போட்டோ காப்பீஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்றதை நீங்க வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவ்லயோ இல்லை சிடிலையோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல போட்டிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்றப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பென்ட்ரைவ்லயோ இல்லைன்னா சிடிலையோ போட்டு வச்சுக்கணும். தென் மெயிலையோ போட்டு வச்சுக்கிட்டேன்னா எப்போ வேணாலும் திருப்பி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நீட்டோட அட்மிட் கார்டு, நீட்டோட ஸ்கோர் கார்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேரண்ட் வேணும், குழந்தை இதுவும் வேணும், இதெல்லாமே ஏற்கனவே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லாம் என்னென்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதில் செக் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? கிளாத்ஸ் பேக் ஸ்மார்ட் நாட் மோர். ரைட்டா? சும்மா வந்து கவலை தூக்கிடுமே அங்கே குப்பை போட்டுன்னு இருக்கக்கூடாது. ரைட்டா? எது தேவைன்றதை கரெக்டாக ஸ்மார்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். தென் காலேஜ் வேற பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் ஃபார்மல், செமி ஃபார்மல். ஏன்னா காலேஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் தான் வந்து போட சொல்லுவாங்க. சில காலேஜஸ்லாம் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் போடணும், இன் பண்ணிட்டு தான் போகணும். கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாரில் தான் வரணும், மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடக்கூடாதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ட்ரௌசர், ஜீன்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிறீங்க. தென் டெய்லி எசென்ஷியல் அப்படின்றப்ப இன்னர் வேர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, நைட் வேர் வேணும், சாக்ஸ் வேணும், தென் வந்து டவல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். தென் ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிற வரப்ப சப்போஸ் நம்ம கிளினிக்கல் எக்ஸ்போசருக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஷூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. காலேஜ் கிளினிக்கல் ஃபுட்வேர் என்னன்றது சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டு வாங்கணும். நம்ம சில இடத்துல செப்பல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை கேட்டுக்கிட்டு அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் எவ்ரிடே ஷூஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. ரைட்? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது, என்னன்னா அம்பர்லா, ரெயின் கோட்டு எதனா 2 பேரும் வச்சுக்கணும். ஏன்னா ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம மழை காலம் இருந்தோம்னா நம்ம குடம் இல்லாமல் போனால் நனைஞ்சிருவோம். அட்லீஸ்ட் ரெயின் கோட் எதனா 2த்துல எதனா ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். வெயில் காலம் அப்படின்னாலும் ரொம்ப வெயிலாக இருக்கும். ஏன்னா 3:30 மணிக்கு முடியும், நீங்கள் அப்புறமா வருவீங்க, ஹாஸ்டலுக்கு வெயிலில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ரைட்? அதுக்கப்புறமா லாண்ட்ரி பேக்ன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முக்கியமாக அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டடி கிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அந்த பார்த்ததுக்கப்புறம் ஸ்டடி கிட்டில் என்னெல்லாம் தேவை இருக்கும், லேப்டாப் கண்டிப்பாக வேணும், டேப் நிறைய தேவை இருக்கும். ஏன்னா புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், டவுன்லோட் பண்ணி சிலதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம வந்து லேப்டாப்போ இல்லை டேப்போ இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ரைட்டா? நோட் புக்ஸ் வேணும், பென்னு பென்சில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இருக்கும். தென் ஹைலைட்டர்ஸ், எங்கெல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸ் சிலதெல்லாம் எடுப்பீங்க இல்லையா படிக்கிறப்ப, அதுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை இருக்கும், அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். தென் பேக் பேக் அப்படின்றத பார்த்துங்க. கால்குலேட்டர் எங்கெல்லாம் தேவை இருக்கும், நம்ம ஃபோன்லேயே வந்துச்சு இருந்தாலும் வந்து கால்குலேட்டர் மஸ்ட்டாக இருக்கும் எங்கெல்லாம் சில இடத்துல அதில் தேவை வச்சுக்கணும். USB
யூஎஸ்பி டிரைவ், ஏன்னா சிலதெல்லாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா இடம் பத்தாது, அதனால வந்து யூஎஸ்பி டிரைவ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஒன்று நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கலாம், வேணுன்றப்ப படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது, ரைட். சார்ஜிங் கேபிள்ஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் டெஸ்க் லேம்ப், ஏன்னா சில இடத்துல வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரியும் நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கணும், டார்ச் லைட்டு பேட்டரி அந்த மாதிரி வச்சுக்கணும். இது நைட் லேம்பு போடுறதுக்கு சப்போஸ் ஹாஸ்டல்லே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அதை ரெடி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். தென் கிளினிக்கல் கிட் அப்படின்ற மாதிரி இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ் தான். இது நிறைய இடத்துல காலேஜ்லேயே கொடுப்பாங்க, அப்படி இல்லைனாலும் என்னன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வாங்கிக்கணும். இதில் மெயினாக பார்த்தோன்னா ஒயிட் கோட் அண்ட் அஃப்ரான், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கும். ஐடி கார்டு ஹோல்டர், ஏன்னா காலேஜில் ஐடி கார்டு கொடுப்பாங்க, அது ஹோல்டர்னு அவங்க கொடுப்பாங்க, சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதை பார்த்துங்க. தென் பென்னு, டார்ச்சு, நான் தான் சொன்னேன்ல நைட்டில் தூங்குறப்ப திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எதனா எடுக்கிறதுக்கு வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். தென் வாட்ச் வித் செகண்ட்ஸ் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கம்ஃபர்டபுள் கிளினிக்கல் ஷூஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு போக முடியாது, சாண்டல்ஸ் போட முடியாது, அதனால் அந்த இடத்துல நம்ம கிளினிக்கல் எக்ஸ்போஷரில் நம்ம அங்கே போகிறப்ப ஷூஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூஸை வாங்கி வச்சுங்க. ஸ்மால் நோட் புக்ஸ் எதனா டீச்சர் சொல்கிறப்ப வந்து எதனா நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றப்ப அதையும் வச்சுக்கோங்க. தென் பேசிக் ஸ்டேஷனரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக் ஸ்டேஷனரி, பென்சில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் போட்டு செக் யுவர் காலேஜ் அஃபிஷியல் லிஸ்ட் பிஃபோர் பையிங் ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட். ஏன்னா சில இதெல்லாம் வந்து அவங்களே கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் இதெல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அங்கே போயிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் அண்ட் டெய்லி ஹாஸ்டல் எசென்ஷியல். இப்போ எனக்கு தேவை என்னதெல்லாம் இருக்குன்றதை எனக்கு பர்சனல் இருக்கு இல்லையா, அதில் என்ன தேவை இருக்கும், நான் பல்லு வளர்க்கணும், இல்லை காலையில் எழுந்துருமே, அதனால டூத் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கி முடிச்சுமே குளிக்கணுன்றப்ப சோப்பு எனக்கு தேவை இருக்கும். தென் வந்து பாடி வாஷ் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, பார்த்துங்க. தென் ஷாம்பு தேவை இருக்கும், ஃபேஸ் வாஷ் இருக்கும், தலை வரத்துக்கு வேணும், அப்புறமா டியோடரண்ட் எனக்கு தேவை இருக்கும், ரைட்டா. அதே போல் டவல்ஸ் துடைக்கிறதுக்கு வேணும், தென் நெயில் கட்டர்ஸ் வேணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி டிடர்ஜென்ட், நம்மளே துவைக்கிற மாதிரி என்ன, நம்ம லாண்ட்ரி டிடர்ஜென்ட் யாருக்குன்னா கொடுத்து பண்ண வரீங்களா அப்படின்றது தெரியாது. சில இடத்துல ப்ரைவேட் காலேஜஸ்னால் லாண்ட்ரிக்கு வந்து தனியாக இருப்பாங்க, பட் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்காங்க, நம்மளே தான் துவைக்க வேண்டியது இருக்கும். அதனால லாண்ட்ரி டிடர்ஜென்ட், ஹேண்ட் சானிடைசர், தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீனிக் கேர்னா ப்ராடக்ட்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. பாய்ஸ் இருந்துன்னா ஷேவ் பண்ணுவோம், ட்ரிம் பண்ணுவோம், இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க, ரைட்டா. ஸ்மால் டாய்லெட்ரி பேக் அப்படின்றத ஒன்று வச்சுக்கிட்டா நல்லது, ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம் எசென்ஷியல், ரைட். இதெல்லாம் டாய்லெட் நம்ம பார்த்தோம், அதில் பர்சனலுக்கு. தென் ரூமில் என்னெல்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெட் இருக்கும், வெறும் காட்டு மட்டும் இருக்கும், நீங்கள் பெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும், பெட்ஷீட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும், பில்லோ எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு சில இதெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா. பெட்ஷீட்டு, தென் பில்லோ அண்ட் பில்லோ கேஸு, தென் லைட்டு, பிளாங்கெட்டு, தென் டிபெண்டிங் ஆன் கிளைமேட்டை பேஸ் பண்ணி, ரைட்டா, அது பார்த்துங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து குளிர் ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்கிட்டே இருக்கும், அதனால் எப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. தென் ஆங்கர்ஸ், நம்ம துணி காய போடுறதுக்கோ இல்லை துணி மாட்டுறதுக்கோ ஆங்கர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸ்மால் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லது. இந்த பெட்டி பெட்டியாக இருக்கும் பாருங்க, நம்ம எதனா திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. தென் பேட்லாக்ஸும் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்டென்ஷன் போர்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரே ஒரு ஃப்ளக் இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது வந்து லேப்டாப்பு அடிஷ்னலாக நம்ம போடணும் அப்படின்றப்ப, இல்லை ஒரே ரூமில் வந்து 3 பேர் இருப்போம், அவங்க ஒரு லேப்டாப் நானும் போடுறப்போ அப்போ பிரச்சனை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரைட்டா. தென் ஃபோனு, லேப்டாப்போட சார்ஜஸ் வந்து கம்பல்சரி. தென் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் வந்து கம்பல்சரி வச்சுக்கணும், ஏன்னா தண்ணி பிடிச்சி வைக்கணும், தண்ணி இல்லைன்னா அப்படின்றப்ப அதையும் வச்சுக்கணும். ஸ்மால் லாண்ட்ரி பேக் வச்சுக்கோங்க. தென் கிளினிக் வைப்ஸ், டிஷ்யூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரைட்டா. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் டெய்லி யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் பார்த்தோம். ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிளேட்டு, லஞ்ச் பாக்ஸு, தென் ஸ்நாக் பாக்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. மக்கு, ஸ்பூனு, ஏன்னா எதனா எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா ஸ்பூனு கையில் எடுத்து சாப்பிட்லாம், டக்குன்னு எடுத்துகிட்டு கை கொள்ள முடியாத சுச்சுவேஷனில் ஸ்பூனு தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பேசிக் ரீயூசபிள் ஃபுட்டு கண்டெய்னர் தேவை இருக்கிறப்ப தூக்கி போடுற மாதிரி வச்சுக்கணும், இல்லைன்னா யூஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கணும். இந்த மாதிரியும் ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஹெல்த்தி பேக்டு ஸ்நாக்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும், அதெல்லாம் பேரண்ட் பார்க்க போகிறப்ப அப்போ எடுத்து வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எலக்ட்ரோலைட் ட்ரிங்க், திடீர்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வருது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ், இப்போ ஓஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸ்மால் யூசபிள் பேக்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கும், ரைட்டா. இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தேவை இருக்கும். தென் எமர்ஜென்சி கிட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வச்சுக்கிட்டே ஆகணும். என்னெல்லாம் தேவை இருக்கும், எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்டு, ஏன்னா அப்பா அம்மா அது திடீர்னு நம்ம எங்கன்னா போகிறோம் விழுந்துட்டோம், இல்லை நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சு, நம்மளை காண்டாக்ட் பண்ணோம், நம்ம ஒரு லிஸ்ட் எப்பயுமே கையில் வந்து வச்சுக்கிட்டா நல்லது. தென் பேரண்ட் கார்டியன் நம்பர்ஸ், காலேஜ் ஹாஸ்டல் ஆஃபீஸ் காண்டாக்ட் நம்பர்ஸ், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் சப்ளைஸ். தென் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று சீக்கிரம் கையை கட் பண்ணிச்சு, அந்த டைமில் போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து நம்ம வச்சுக்கணும். பர்சனல் மெடிசன் ஒன்லி ப்ரெஸ்கிரைப்ட் இப்போ தான் டோலோ 650 தான் வந்து காமன் ஆகிடுச்சு. எங்கேயுமே போகிறப்ப ஒரு 650 வந்து ஒரு 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 அட்டை வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபீவர் வந்து நம்ம திடீர்னு ஓட முடியாது அதுக்குன்னு,
ரைட். கோல்டுனா ஓட முடியாது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோலோ 650 தான் வந்து காமனாக இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அது ஒத்து வருமா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணீங்க. டிஜிட்டல் காப்பீஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வச்சுக்கணும். திடீர்னு எப்பயோ எவனோ கேட்பான் அப்படின்றப்ப நம்ம வந்து உடனே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்மால் டார்ச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேர் கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கீங்க, ஒரு கீ 3 பேர் தங்குறீங்கன்னா 3 பேருக்கு போட்ட மாதிரி ஒரு கீஸு நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு யாருன்னா ஒருத்தர் ஒன்று வச்சிருப்பீங்க, தொலைச்சிருவீங்க, அப்புறமா திருப்பியும் அதை வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2-3 ஸ்பேர் கீஸ் வச்சுட்டா நல்லாயிருக்கும். எமர்ஜென்சி கேஷு, பேமெண்ட், பேக்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிபே இருக்குது, அதனால் கேஷ் கையில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஜிபேயில் வந்து போட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் மெயின் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கான ஜிபேவை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணுறதை மேக்ஸிமம் தவிர்த்திடலாம். இந்த ஜுவல்ஸ் போட்டு போகிறது, நகை போட்டு போகிறது, ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் வேர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. ரைட்டா? தென் யுவர் எம்பிபிஎஸ் ஹாஸ்டல் பேக்கேஜிங் லிஸ்ட், செக் லிஸ்ட் அப்படின்றப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மஸ்ட்டு, யூஸ்ஃபுல்லு, தென் இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. மஸ்ட் அப்படின்றப்ப டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். கிளாத்ஸ்ன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, டாய்லெட்ரிஸ் நம்மளுக்கு முக்கியம், ஸ்டடி மெட் எசென்சியல், ஒயிட் கோட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கல் கிளினிக்கல் ஐட்டம்ஸ், சார்ஜர்ஸ், தென் வாட்டர் பாட்டில், எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு முக்கியம். யூஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எஸ், ஸ்டோரேஜ் ஆர்கனைசர், லாண்ட்ரி பேக், டெஸ்க் லேம்பு, ஃபுட் கண்டெய்னர், எக்ஸ்ட்ரா ஸ்டேஷனரி, ஸ்மால் டாச், இதெல்லாம் இல்லைன்னா கூட ஓகே தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்குறது, ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்டு, இதெல்லாம் சொன்னால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ரூம் அக்சசரிஸ் அங்கே இல்லைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். தென் வந்து நான் எசென்ஷியல் கேஜெட், இதெல்லாம் முக்கியமாக இருக்கதான்றதை பார்த்துங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. ரைட்டா? அதனால் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் விஷஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து அலாட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் போய் இன்றைக்கி உங்களுடைய ஃப்யூச்சரை, உங்களுடைய கேரியரை டிசைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இன்றைக்கி லைஃப்பை வந்து மாறப்போது, அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சில பேர்லாம் வந்து சீட்டு கிடச்சதுமே வந்து தலகணம் வர மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வரக்கூடாது. ரைட்டாக? நம்ம வந்து மாறணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் டிஃப்ரெண்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹம்பிளாக மாறணும், பொலைட்டாக மாறணும், ரொம்ப வந்து சைலண்ட்டாக மாறணும். இது எல்லாத்தையும் மாறுறப்ப தான் நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ரைட்டா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க, இப்போ போய் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கணும்னு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வேறு சார் ஏன் சார் தச்சல கொட்டுறீங்க, எனக்கு இந்த வருஷம் சீட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது. நீங்கள் படித்து அடுத்த வருஷம் 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா வெறித்தனமாக இருக்கீங்களா, நாங்கள் சொல்கிறத செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சார் நீங்கள் எனக்கு மட்டும் டீச்சர் மட்டும் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் சார், நான் ஜெயிச்சிருவேன் சார் அப்படின்றீங்களா? நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கூட இருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத செஞ்சு அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா, சும்மா சோகமாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நான் படிக்கிற டைமில் தான் படிப்பேன், அவங்களுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் வந்து செட் ஆகாது. நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், நீங்களும் ஓடணும், நானும் ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க 8695 8693 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கோம் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நீங்கள் ஜெயிச்சா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நானும் தோற்றுருவேன். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கில் உங்களுடைய டீட்டெயிலை அமைச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கவுன்சிலர் உங்களுக்கு கால் பண்ணி தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. பிடிச்சிருந்தா நம்ம கிளாஸில் உடனே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.